நாசிக் டிசிஎஸ் அலுவலகத்தில் அரங்கேறியுள்ள கார்ப்பரேட் ஜிகாத் பற்றி நேஷனல் மீடியாக்கள் அலறிக் கொண்டிருக்க, ஆனால் தமிழ்நாட்டு மீடியாக்களோ சீண்டாத நொந்துடுவ, இது எச்சரிக்கை இல்லை, வார்னிங்னு 10 பைசாக்கு பிரயோஜனமே இல்லாத வெத்து சுடல காமெடியை போக்கஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மீடியாக்கள். கடந்த சில நாட்களாக டிசிஎஸ் மகாராஷ்டிராவின் நாசிக் கிளை அலுவலகத்தில் பணியாற்றிய இந்து பெண் ஊழியர்கள் அளித்த புகார்கள் அதிர்ச்சியின் உச்சம் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் நான். மதமாற்ற கும்பல் எவ்வளவு தீவிரமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணம் அவ்வளவுதான் இது இந்தியாவில். நாசிக் அதாவது டிசிஎஸ் அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்த சில இஸ்லாமிய ஊழியர்கள் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்து பெண்களை குறிவைத்து கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இவ்வளவுதானா என்றால் இந்த விவகாரத்தில் ஆழம் இன்னும் பயங்கரமானது. அதாவது உன் அப்பாவுக்கு உடல்நிலை சரியாக வேண்டுமென்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், இஸ்லாம் மட்டுமே உண்மையான மதம், இந்து கடவுள்கள் உண்மை இல்லை, இந்து மதம் போலி, அதை பின்பற்றினால் காபீராக மாறி நரகத்துக்கு தான் போவாய் போன்ற பலவிதமான வலைகளை விரித்து மூளைச்செலவு செய்துள்ளார்கள் அவர்கள். வேலை உயர்வு மற்றும் சம்பள உயர்வு தருவதாக ஆசை காட்டி பெண்களை கட்டாயமாக நமாஸ் செய்ய வைப்பதும் நோன்பு இருக்க வைப்பதும் அங்கு வாடிக்கையாக இருந்துள்ளது. ஒருபடி மேலே போய் இன்னும் திருமண ஆசை காட்டி பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து அதை ரகசியமாக படம் பிடித்து வைத்துக்கொண்டு வீடியோவை வெளியிடாமல் இருக்க வேண்டுமென்றால் மதம் மாறு என்று வெறும் மிரட்டி மதம் மாட்டி இருக்கிறார்கள் அந்த நபர்கள். மேலும் மாட்டிறைச்சி சாப்பிட சொல்லி வற்புறுத்துவது, நெற்றில் வைக்கும் குங்குமத்தை அழிக்க சொல்வது என இந்த சைக்கோ கும்பலின் அட்டுழியம் தொடர்ந்திருக்கிறது அந்த அலுவலகத்தில். இந்த ஒட்டுமொத்த சதிவலையும் நெக்ஸ்ட் ஹிந்து கேர்ள் என்ற பெயரில் இயங்கிய ரகசிய வாட்ஸ்அப் குழு மூலம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. இந்த குரூப்பில் தான் எந்த பெண்ணை எப்படி வீழ்த்துவது, யாரை பாலியல் ரீதியாக சிதைப்பது, யாரை எப்படி இஸ்லாம் மதத்துக்கு மதம் மாற்றுவது என்று ஸ்கெட்ச் போடப்பட்டுள்ளது. இந்த மதமாற்ற கும்பலை நாசிக் காவல்துறை தற்போது கூண்டோடு பிடித்த விதம் சுவாரஸ்யமான கிரைம் சினிமா காட்சி போல ஒரு தரமான சம்பவம். புகார்களை அலட்சியம் செய்தும் அலுவலகத்திற்குள் சிசிடிவி ஆதாரங்களை அளிக்கவும் அந்த ஹெச்ஆர் மேலாளராக இருந்த நிதா கானே துணையாக இருந்ததால் சாதாரண முறையில் விசாரணை நடத்தினால் உண்மைகள் வெளிவராது என்பதை உணர்ந்து நாசிக் காவல்துறை அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அதாவது நாசிக் காவல் ஆணையர் சந்தீப் கர்னிக் தலைமையிலான தனிப்படை போலீசார், துப்புரவு பணியாளர்கள், கேண்டீன் ஊழியர்கள் போன்ற போர்வையில் டிசிஎஸ் அலுவலகத்துக்கு உள்ளே ஊடுருவிக்கிறார்கள். கையில் துடைப்பத்தை ஏந்தி கழிப்பறை சுத்தம் செய்வது போலவும், கேபின் பகுதியில் குப்பைகளை அகற்றுவது போலவும், டீ சப்ளை செய்வது போலவும் நடந்து கொண்டு பல நாட்களாக அந்த அலுவலகத்தின் ஒவ்வொரு அசைவையும் மிக அருகிலிருந்து கண்காணித்து ஆதாரங்களை சேகரித்துள்ளனர். தேவையான அளவு ஆதாரங்கள் சிக்கியதும் அங்கே இருந்த ஹெச்ஆர் மேலாளர் பெண் உட்பட முக்கியமான 7 பேரை கோழி அமுக்குவது போல மொத்தமாக மடக்கி பிடித்திருக்கிறது நாசிக் காவல்துறை. டிசிஎஸ்ஸில் தற்போது இந்த ஊழியர்களை இடைநீக்கம் செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. ஒரு புகழ்பெற்ற ஐடி நிறுவனத்திற்குள் ஜிகாத் கும்பல் ஊடுருவி பெண்களை மாற்றிறைச்சி சாப்பிட வைப்பதும், பாலியல் அடிமைகளாக மாற்றுவதும், கட்டாயப்படுத்தி மதம் மாற்றுவதும் வெறும் தனிமனித குற்றமாகவோ அல்லது ஒரு சாதாரண அலுவலக ஒழுங்கினமாகவோ கடந்து போய்விடக்கூடியது கிடையாது. இது சமூகத்தின் பாதுகாப்பு கட்டமைப்பையை சிதைக்கும் ஒரு பேராபத்து. இந்துக்களுக்கு எதிரான கருத்துக்கள் வரும்போது மட்டும் அதிதீவிரமாக செயல்படும் நடுநிலை ஊடகங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் குற்றவாளியாக அடையாளம் காணப்படும் போது மட்டும் கள்ள மௌனம் காக்கிறார்கள். எதற்காக என்றால் சிறுபான்மையினர் ஓட்டு ரொம்ப முக்கியம். அதற்காகவே ஒப்புக்கு சப்பானியாக தகவல்களை வெளியிடும் ஒரு சில ஊடகங்கள் கூட குற்றவாளியின் பெயரையோ அல்லது அவர்கள் மதத்தையோ வெளியிடப்படாமல் கூறாமல் இது ஏதோ ஒரு சாதாரண டிசிஎஸ்ஸின் நிர்வாக ரீதியான பிரச்சனை என்பது போல மேம்போக்காக கடந்து செல்கிறார்கள். ஒருவேளை இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்களாகவும் குற்றம் செய்தவர்கள் இந்துக்களாகவும் இருந்திருந்தால் இந்த நேரம் தமிழகமே போராட்ட களமாக மாறியிருக்கும். மூளை முடுக்கெல்லாம் கண்டன குரல் ஒலித்திருக்கும். விவாத மேடைகளில் மனிதாபிமானம் குறித்து முற்போக்குவாதிகள் பக்கம் பக்கமாக பேசியிருப்பார்கள். ஆனால் இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் இந்து பெண்கள் என்பதாலும் வேட்டையாடியவர்கள் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதாலும் நமது நடுநிலை ஊடகங்களின் அரசிட்டம் திடீரென கோமா நிலைக்கு போய்விட்டது. இதற்கெல்லாம் காரணம் இந்துக்கள் ஆகிய நாமிடம் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதே முக்கிய காரணமாக இருக்கிறது.